ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலாக சண்டே நாளை நம்ம சண்டே எபிசோட் பார்ப்போம். சில கம்பெனியோட இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ், மார்க்கெட்டில் நடந்த இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ அதை தான் அன்றைக்கி பார்க்க போகிறோம். லாஸ்ட் மார்க்கெட் க்ளோசிங் பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50 23,465 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. நிஃப்டி பேங்க் பார்த்தீங்கன்னா 50,002 பாயிண்ட்ஸ் அந்த ரேஞ்சில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. சென்செக்ஸ் 76,992.77 பாயிண்ட்ஸ் அந்த ரேஞ்சில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. கோல்டு வந்து 10 கிராம் 24 கேரட்டு 73,150 ரூபா அந்த ரேஞ்சில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் டாலர் பார்த்தீங்கன்னா 83.54 அந்த ரேஞ்சில் இருக்குது. 83.54 ருபீஸ் அந்த ரேஞ்சில் இருக்குது ஒரு டாலரு. நெக்ஸ்ட் பார்க்கும்போது ஜப்பான், அதாவது ஒரு டாலருக்கு நிகரான ஜப்பானோட எண் பார்த்தீங்கன்னா 157.37 அந்த ரேஞ்சில் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மார்க்கெட் அப்டேட்ஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம நியூஸுக்குள்ளே போகும்போது ரெண்டு முக்கியமான அப்டேட்ஸ் வந்து மார்க்கெட் தரப்பில் வந்திருக்கு. அதை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்எஸ்சியோட சிஇஓ வந்து ஒரு எச்சரிக்கையை கொடுத்துருக்காரு. ஆஷிஷ் குமார் சௌகான் வந்து சொல்லியிருக்காரு. டெல்லியில் நேற்று நடந்த ஒரு ஃபங்க்ஷனில் அவர் இதை சொல்லியிருக்காரு. ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா அதிக அளவில் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கில் வந்து அதை பற்றி அதோட பேசிக்கு அதனால வர பிரச்சனை தெரியாமல் வந்து அந்த ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் ட்ரேடிங்கில் ஈடுபடுறாங்க. ஸோ இது வந்து பார்க்கும்போது ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் வந்து இதில் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாதவங்க இதை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. இதை தவிர்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா டேரக்டாக ஷேர்ஸ் இல்லைனா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதை தான் பார்த்தீங்கன்னா ஜெரோதாவோட கோஃபவுண்டர் நிக்கில் காமத்தும் ரீசெண்டாட்டு அவரும் இதே தான் அப்டேட் பண்ணியிருந்தார். மோஸ்ட் ஆஃப் த ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன் ட்ரேடிங்கில் அதிக அளவில் ஃபண்ட்ஸை வந்து லாஸ் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்குது. இது பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் இந்த வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் இதெல்லாம் நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறாங்க, இப்படி போட்டால் அப்படி உண்டு. ஆனால் அதெல்லாமே வேலைக்கு ஆகாது. ஸோ ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் என்ன கேட்டால் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன் ட்ரேடிங்கை வந்து அதில் வந்து ரொம்பவே டெப்த்தாட்டு அதை பற்றி நாலேஜ் இல்லாதவங்க, ஸோ அதை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. அதை தான் பார்த்தீங்கன்னா என்எஸ்சியோட சிஇஓ, நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோட சிஇஓ ஆஷிஷ் குமார் சௌகான் சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அடுத்த ஷேர் மார்க்கெட்டில் நீங்கள் எவ்வளோ கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 61 இயர்ஸ் ரிட்டையர்டு ஓல்டு பேங்க் எம்ப்ளாயி பார்த்தீங்கன்னா 1 கோடி ரூபாய்க்கு மேலே அந்த சைபர் ஃப்ராடில் வந்து இழந்திருக்காரு. ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் தான். ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டில் நம்ம வந்து டேரெக்டாக தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், மற்றவங்கள்ட்ட பணத்தை கொடுத்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு இது. இங்கே பாருங்கள், இதில் பார்த்தீங்கன்னா ஒரு வாட்ஸ்அப் குரூப் மூலமாட்டி இவர் ஒரு குரூப்பில் ஜாயின் பண்ணியிருக்காரு. இந்த ரிட்டையர்ட் பேங்க் எம்ப்ளாயி February 1st வீக்கில் தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஃபேஸ்புக்கில் அட்வர்டைஸ்மெண்ட் லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணியிருக்காரு. இதில் வந்து ஐபிஓ, பிஎஸ்சியில் ஷேர் நீங்கள் டேரெக்டாகவே நல்ல ரிட்டர்ன்ஸுக்கு வந்து ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் அந்த குரூப்பில் இருக்க அட்மின் ஒருத்தவங்க வந்து சங்கீதா குமாரி அப்படிங்கிறவங்க வந்து விஐபி குரூப்புக்கு வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்க இவரை. ஸோ உங்களுக்கு வந்து இன்டர்நேஷனல் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆதார் கார்டு ப்ளஸ் வந்து நிறைய டீட்டெயில்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. இவர் வந்து அந்த லேடி, அந்த உமனுக்கு வந்து இவர் ஷேர் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் வந்து ஒரு லிங்க் அனுப்பி இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க ஆண்ட்ராய்ட் ஃபோனில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவரும் அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஆப்பை டவுன்லோட் பண்ணியிருக்காரு. அது பார்த்தீங்கன்னா அந்த ஷேர் ட்ரேடிங் ஆப்போட வெப் பேஜுக்கு பேருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இவர் அந்த டைமில் வந்து ஒரு 1 crore மேலே கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு சில அமௌண்ட்ஸ் வந்து நியர்லி 1 crore கிட்ட கொடுத்துருக்காரு. நெக்ஸ்ட் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா Februaryயில் கொடுத்துருக்காரு. மார்ச்சில் வந்து அவங்க என்ன கேட்டிருக்காங்க, இந்த பாதிக்கப்பட்ட அந்த ரிட்டையர்ட் பேங்க் எம்ப்ளாயிட்ட 32 lakhs வந்து நீங்கள் பே பண்ணணும் அஸ் அ டேக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா 95 லட்சத்தை நீங்கள் டேக்ஸாக பே பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இவர் ரெண்டாவது என்ன பண்ணியிருக்காருனா, இவர் ஆல்ரெடி பணத்தை இழந்துட்டாரு. நெக்ஸ்ட் இவர் என்ன கேட்டிருக்காருனா, நீங்கள் வந்து அந்த ப்ராஃபிட்டில் வந்து அமௌண்ட்டை டிக்டேட் பண்ணிவிட்டு நீங்கள் எனக்கு அந்த மணியை வந்து ரிட்டர்ன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. பட் அந்த சங்கீதா குமாரி பார்த்தீங்கன்னா அதை வந்து மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க, நீங்கள் கட்டினா தான் தருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா இவர் இந்த ரிட்டையர்ட் பேங்க் எம்ப்ளாயி 30 lakhs வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காரு. எனக்கு வந்து வித்ரா பண்ணி எல்லா அமௌண்ட்டையும் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. பட் வந்து பார்க்கும்போது அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சங்கீதா குமாரி பார்த்தீங்கன்னா 5 லட்சம் நீங்கள் என்ன அடிஷ்னலாட்டு பே பண்ணணும் சர்வீஸ் ஃபீயாட்டு அப்படின்னு சொல்லி மறுபடியும் ஆசையை தூண்டி பணத்தை பிடிங்கிருக்காங்க. பட் இந்த பேங்க் எம்ப்ளாயி, ரிட்டையர்ட் பேங்க் எம்ப்ளாயி பார்த்தீங்கன்னா 1 crore மேலே பணத்தை இழந்திருக்காரு. ஸோ இது ஒரு சைபர் ஃப்ராடு தான். ஸோ அதான் சொல்கிறது, ஸ்டாக் மார்க்கெட்டில் நீங்களாவே டேரெக்டாக ப்ரோக்கரேஜ் ஓப்பன் பண்ணி நீங்களாட்டே டேரெக்டாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. வேறு யாரும் தெரியாதவங்க மூலமாட்டு ஃபண்டை கொடுத்து ஏமாறாதீங்க. இது வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் வேறு யார் மூலமாட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ஒரு சரியான எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த கார் சேல்ஸ் இந்தியாவில் ரொம்பவே டிப் ஆகிட்டு வருது, அதாவது ரொம்பவே மந்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காரில் அதிகமாகிட்டு ஏற்படுற ரிப்பேர்ஸ், இஎம்ஐஸ் இதெல்லாமே கெட்டதுக்காண்டி நிறைய ஸ்டேட்டில் வந்து கார் பையிங் பண்ணுறது பீப்புள்ஸ்ட்டு ரொம்பவே கம்மியாகிட்டு வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெல்லி 48,000 கோடியிலேருந்து 54,000 கோடி வேல்யூ உள்ள கார்ஸ் வந்து இன்னும் அப்படி தேங்கி கிடக்குது ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. 4.5 லட்சம் கார்ஸ் வந்து ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் கடையிலே தேங்கி கிடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒன் ஆஃப் த மாருதி சுசுகியோட டீலர் சொல்லும்போது
லாஸ்ட் 3 to 4 monthsல பார்த்தீங்கன்னா காரோட சேல்ஸ் ரொம்பவே மோசமாக இருக்குது. அதில் இந்த லாஸ்ட் மே தான் பார்த்தீங்கன்னா ரொம்பவே மோசமான கார் சேல்ஸ் மந்த் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சில கார்கள் வந்து வாங்குறதுக்கு மக்கள் இன்ட்ரெஸ்டே காட்டல. அதுவும் இந்த ஸ்மால் டைப் ஆஃப் கார்லலாம் மக்கள் வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டாங்க. லாஸ்ட் 2 yearsல பார்க்கும்போது இந்த SUV டைப் காரில் தான் மக்கள் வந்து அதிக அளவில் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அது மாருதி சுசுக்கியை மட்டும் நம்ம கம்பேர் பண்ண வேண்டாம், மற்ற கார் கம்பெனிஸ்லையும் இதே நிலைமை தான் நீடிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லை 2 lakhs கார் வந்து மேனுஃபேக்சர் பண்ணால் பார்க்கிங் பகுதியிலே குமிஞ்சு கிடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மே மந்த் தான் ரொம்பவே மோசமான மந்த் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டீலர்ஷிப். நெக்ஸ்ட் ஹியூண்டாய் கார் எடுத்து பார்க்கும்போது அவங்களோட கிரெட்டா கார் வந்து நல்லாவே சேல்ஸ் ஆச்சு. பட் அதை கிரெட்டாவை தவிர்த்து மிச்சம் எல்லா கார்ஸ்க்குமே அதிக அளவில் வந்து அவங்க டிஸ்கவுண்ட் கொடுத்தாங்க. அதில் வந்து இந்த i20 நியாஸ் அதுக்கு வந்து ஒரு 38,000 டிஸ்கவுண்ட் கொடுத்தாங்க. நெக்ஸ்ட் பார்க்கும்போது வென்யூ மேனுவல் டிரான்ஸ்மிஷன் இந்த காருக்கெல்லாமே 35,000 வரைக்கும் டிஸ்கவுண்ட். கோனா எலக்ட்ரிக் காரு இதுக்கு 30,000 டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. இப்படி டிஸ்கவுண்ட் கொடுத்த பிறகுமே இந்த ஹியூண்டாயோட சேல்ஸும் ரொம்பவே மந்தமாட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது சேல்ஸ் ஆகுதோ இல்லையோ, ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் நடந்துகிட்டே இருக்குது, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கஸ்டமர்ஸ் எல்லாமே எப்படி கார் வந்து ரொம்பவே செலக்டிவாக தான் கார் வந்து செலக்ட் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் இதுக்கு முக்கிய ஃபேக்டர்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சப்ளை செயினில் வந்து ஃபினான்ஷியல் அந்த ஸ்டேபிள்னஸ் ரொம்பவே முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டீலரோட தேவைகளையும் நம்ம வந்து சரியாக கவனிக்க வேண்டியிருக்கு. அதுக்கு வந்து இந்த கார் கம்பெனிஸ் வந்து முன்னுக்கு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கார் சேல்ஸ் வந்து ரொம்பவே மந்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு 100 ton ஆஃப் கோல்டை வந்து இம்போர்ட் பண்ணாங்க. ஸோ அது எதுக்கு அப்படின்னு சொல்லி ரிசர்வ் பேங்கோட கவர்னர் வந்து சக்திகாந்த தாஸ் ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்காரு. அவர் சொல்லியிருக்க ஸ்டேட்மெண்ட் படி பார்த்தீங்கன்னா இந்தியாவை விட்டு வெளியில், அதாவது இந்தியாவுக்கு வெளியே வந்து அதிக அளவில் கோல்டை வந்து நம்ம சேமித்து வச்சுட்டு வரோம். அதே சமயம் பார்த்தீங்கன்னா இந்தியாலையும் கோல்டை சேமித்து வைக்கிற வசதி வந்து ரொம்பவே அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கோல்டோட கையிருப்பை பார்த்தீங்கன்னா உறுதி செய்வதற்காக தான் தங்கத்தை அதிக அளவில் ரிசர்வ் வங்கி வாங்கிட்டு வருது அப்படின்னு சொல்லியிருக்காரு. 1993 இந்த ரங்கராஜன் குழு அவங்க வந்து கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா 25% ஆஃப் த கோல்டை வந்து வெளிநாட்டில் தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது அந்த ரங்கராஜன் குழு ஸ்டேட்மெண்ட் படி. ஸோ அதுக்கு சக்திகாந்த தாஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த ஸ்டேட்மெண்ட்டில் இந்த விவகாரத்தில் பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்கள் தரப்பு வந்து முடிவு செய்யலை அப்படின்னு சொல்லி உயர்மட்ட குழு தான் இந்த விவகாரத்தில் முடிவு பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் பார்க்கும்போது ரிசர்வ் பேங்க் கொடுத்த ரீசன்ட் ஸ்டேட்மெண்ட் படி பார்த்தீங்கன்னா இந்தியா கிட்ட கோல்டு கையிருப்பு 822.1 tons ஆஃப் கோல்டு வச்சிருக்காங்க. இதில் 413.8 tons ஆஃப் கோல்டு வந்து ஃபாரின்ல வந்து சேவ் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஃபினான்ஷியல் இயர்ல மட்டுமே லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயர்ல மட்டுமே இந்தியாவோட ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து 27.5 tons ஆஃப் கோல்டு வந்து வாங்கி குமிச்சிருந்தாங்க. ஸோ ரீசெண்டாக தான் பார்த்தீங்கன்னா ஒரு தனி ஃப்ளைட்டில் வந்து பலத்த பாதுகாப்போட அந்த 100 tons ஆஃப் கோல்டை வந்து பிரிட்டன்லேருந்து இறக்குமதி பண்ணி நம்மளோட மும்பைக்கு கொண்டு வந்தாங்க. நம்ம நாட்டுக்கு கொண்டு வந்து மும்பையில் மின்ட் சாலையில் உள்ள ரிசர்வ் வங்கி சேமிப்பு கிடங்குலையும் நாக்பூரில் உள்ள சேமிப்பு கிடங்குலையும் சேமித்து வச்சுருக்காங்க. இது கோல்டை குறித்தான அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஐபிஓஸ் வந்து நம்மளோட இந்தியன் மார்க்கெட்டில் அதிக அளவு வரிசையாட்டு வந்துட்டே இருக்குது. ஸோ அதில் பார்க்கும்போது வேர்ல்டு லெவலில் பார்க்கும்போது இந்த மார்க்கெட்டில் ஐபிஓ அதிகமாட்டு வர்றது இந்தியா 2nd பிளேஸில் இருக்கிறாங்க. ஸோ ரீசெண்டாட்டு பார்லிமெண்ட் எலெக்ஷன் நடந்து அது முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ எந்தவித தடை இல்லாமல் நிறுவனங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஐபிஓஸ் வந்து வெளியிட்டு வராங்க. ஸோ கம்மிங் வீக்கில் பார்த்தீங்கன்னா இந்த லேட் டிவானூஸ் டெக்னாலஜி அப்படிங்கிற ஒரு கம்பெனி பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்டில் ஐபிஓ வர போகிறாங்க. ஸோ இந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா இக்ஸிகோ அப்படிங்கிற ஒரு டூரிசம் பிளாட்ஃபார்மை வந்து ரன் பண்ணிட்டு வராங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் குரோனாக்ஸ் லேப்ஸ் வந்து அவங்களும் வந்து இந்த ஐபிஓக்கு வர ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஸோ ஃபைனல் ஸ்டேஜில் இருக்குது. June 10 வந்து ஸ்டார்ட் ஆகி இந்த எக்ஸிகோ June 10 வந்து இந்த ஐபிஓ வந்து ஸ்டார்ட் ஆக இருக்குது. எக்ஸிகோ கம்பெனி பார்த்தீங்கன்னா 740 கோடி வந்து இந்த இஷ்யூ மூலமாட்டு ஃபண்ட் ரைஸ் பண்ண முடிவு எடுத்திருக்காங்க. 10ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகி 12ஆம் தேதி வந்து இந்த ஐபிஓ க்ளோஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 333 கோடி வந்து ஆல்ரெடி இவங்க ஃபண்ட் ரைஸ் பண்ணிட்டாங்க இன்வெஸ்டர்ஸ்ட்டு இருந்து. குறிப்பாக அவங்க சொல்லியிருக்காது HDFC மியூச்சுவல் ஃபண்ட்ஸு, நெக்ஸ்ட் 3B இந்தியன் ஈக்விட்டி ஃபண்ட்ஸு, நொமுரா, மார்கன் ஸ்டான்லி இப்படிப்பட்ட கம்பெனிஸ் வந்து அவங்க ஒரு 333 கோடியை வந்து அவங்க ஆல்ரெடி ஃபண்ட் ரைஸ் பண்ணிட்டாங்க. இப்போ 6.66 crore ஷேர்ஸை வந்து அவங்க வந்து ஐபிஓவில் வெளியிட்டு அது மூலமாட்டு 120 கோடி ரூபா வந்து நிதி திரட்ட முடிவு எடுத்திருக்காங்க. ஒரு ஷேரோட விலை 88 ரூபா அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஒரு 88 ரூபா டு 93 அந்த ரேஞ்ச் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு லாட்டில் 161 ஷேர் இருக்கும். 75% அளவுக்கு வந்து இவங்க ஷேர்ஸ் வந்து ஆல்ரெடி வந்து ஏலத்தில் எடுத்துட்டாங்க. 15% அளவுக்கு வந்து இன்வெஸ்டர்ஸுக்கும்
ரிமைனிங் 10% வந்து ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸுக்கும் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இக்ஸிகோ கம்பெனியோட ஆப் தான் பார்த்தீங்கன்னா இந்தியர்களுக்கு வந்து இந்த விமானம் நெக்ஸ்ட் இந்த டிரான்ஸ்போர்ட் ஹோட்டல்ஸ் டிக்கெட் எல்லாமே ஈஸியாட்டு புக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து இக்ஸிகோ அப்படிங்கிற கம்பெனி வந்து அவங்களோட நேம் வந்து லே டிவானூஸ் டெக்னாலஜி அப்படிங்கிற கம்பெனி ரீசெண்டாட்டு மார்க்கெட்டில் ஐபிஓ வர இருக்காங்க. அது குறித்தான அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கோல்டோட ப்ரைஸ் வந்து ரீசெண்டாட்டு கொஞ்சம் டிக்ளைன் ஆயிருந்து. அது நம்ம ஆராய்ச்சி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சில ஃபேக்டர்ஸ் இருக்குது. இன்டர்நேஷனல் லெவலில் ஒரு கோல்டோட ஒரு அவுன்ஸ் கோல்டோட ப்ரைஸ் வந்து பார்க்கும்போது 2314 அமெரிக்கன் டாலர்ஸாக இருக்குது. ரீசெண்டாக டியூஸ்டே பார்க்கும்போது கோல்டோட ப்ரைஸ் 3.5% வரைக்கும் டிக்ளைன் ஆயிருந்து. அதாவது லாஸ்ட் 2020 இயர்ஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன் சிங்கிள் டேல கோல்டோட ப்ரைஸ் இவ்வளோத்துக்கு டிக்ளைன் ஆகுறது இதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு ரீசன் பார்க்கும்போது அமெரிக்காவில் வேலை வாய்ப்புகள் அந்த எம்ப்ளாய்மெண்ட் டேட்டா வந்துச்சு. அது வந்து சீராக தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நெக்ஸ்ட் சீனாவோட சென்ட்ரல் பேங்க் வந்து கோல்டை வாங்கி குமிக்கிறத வந்து தற்காலிகமாட்டு அதை வந்து ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த லோன் அகெயின்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து ஃபெடரல் ரிசர்வ் வந்து கம்மி பண்ணவே இல்லை. நெக்ஸ்ட் அமெரிக்காவோட இன்ஃப்ளேஷன் இண்டெக்ஸ் டேட்டா வருது, அது என்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் அமெரிக்காவோட பாண்ட்ஸ் கடன் பத்திரங்கள் இது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸை கொடுக்கறதுனால கோல்டை வந்து இன்வெஸ்டர்ஸ் வந்து சேல் பண்ணி அதுலேருந்து பணத்தை எடுத்து இந்த பாண்ட்ஸில் போடுறாங்க அப்படிங்கிற ஒரு பேச்சு அடிபடுது. கோல்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இன்னுமே கம்மியாக சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வருஷம் அமெரிக்காவோட ஃபெடரல் ரிசர்வ் வந்து லோன் அகெயின்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கட் பண்ணுறது ரொம்பவே டவுட்டு அப்படின்னு இப்போ வந்திருக்கு. ஏன்னா ஜூனில் ரேட் கட் இருக்கும் அப்படின்னு பேசி இப்போ ஜூனில் ரேட் கட் இல்லை, இனி வந்து அடுத்த இதில் தான் பார்க்கணும், அடுத்த ஃபெட் மீட்டிங்கில் தான் பார்க்கணும். ஸோ இந்த வருஷத்தில் ரேட் கட் இருக்குமா அப்படிங்கிற ஒரு டவுட்டே வந்துடுச்சு எல்லாத்துக்கும். ஏன்னா வேலை வாய்ப்பு வந்து ஒரு சீரான நிலைமைக்கு வந்துடுச்சு. நெக்ஸ்ட் லோன் அகெயின்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து அதை வந்து கம்மி பண்ணாங்கன்னா கோல்டுக்கு மேலே உள்ள இன்வெஸ்ட்மெண்ட் இன்னும் வந்து அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கோல்டை குறித்தான அப்டேட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக அன்றைக்கி மார்க்கெட் அப்டேட்ஸ் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.